வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாழ் போதனா வைத்தியசாலையில் இரவில் அனுமதிக்கப்பட்ட 26 பயணிகள் இந்தியாவிற்கு தங்கம் கடத்த முயற்சி. களனி பாலம் அருகே சடலமாக கிடந்த ஆண் தீவிரமாகும் விசாரணை. கோட்டாபய சிறை செல்ல தயாராக வேண்டும், அரசு தரப்பிலிருந்து வெளிவந்த அறிவிப்பு. திக் சிசிடிவி காட்சி. காரொன்றிலிருந்து மீட்கப்பட்டு பெண் மருத்துவர் சடலம். மரத்துடன் மோதி கோர விபத்து, ஜாழ் இளைஞன் பலி. இடுப்பில் இரும்பு வடிவ பொருள் உடைந்த வளையல், ஜாலில் தொடரும் அவலம். நடுவீதியில் காவல்துறையினர் மீது சரமாரி தாக்குதல். மிகப்பெரிய மனித புதைகுலை, இனப்படுகொலை என அசைக்க முடியாத சாட்சி ஸ்ரீதரன் எம்பி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு கப்பல் மூலம் செல்லவிருந்த 26 பயணிகள் சுங்க அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நாகப்பட்டினம் காங்கேசன் துறை இடையே இடம்பெறும் சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவையில் இன்று காலை நாகப்பட்டினத்திலிருந்து 117 பயணிகள் காங்கேசன் துறையை வந்தடைந்தனர். இவ்வாறு வந்த கப்பலில் காங்கேசன் துறை துறைமுகத்திலிருந்து 146 பயணிகள் நாகப்பட்டினம் நோக்கி பயணிக்க காத்திருந்தனர். இந்நிலையில் தங்கம் கடத்த முற்பட்டதாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் அவர்களில் 26 பயணிகள் சுங்க திணைக்கள அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டனர். குறித்த 26 பேரையும் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கான ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க சுங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தமை குறிப்பிடத்தக்கது. கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவின் சேதவத்த பகுதியில் உள்ள களனி பாலம் அருகே அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டதாக வந்த தகவலை அடுத்து கிராண்ட்பாஸ் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இறந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் அவர் 35 முதல் 40 வயதுடையான் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இறந்தவர் சுமார் 5 அடி 5 அங்குல உயரம் கொண்டவர் என்றும் சுமார் 1 அங்குல நீளத்திற்கு முடியை வளர்த்துள்ளார் என்றும் மேலாடை அணியாமல் நீல நிற கால் சட்டை அணிந்துள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சடலம் தற்போது வைக்கப்பட்டுள்ளதுடன் கிராண்ட்பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அல்லது சிறை செலவோ உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் சிறை செல்ல தயாராக வேண்டும் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்து வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் அலி கைது செய்யப்பட்டமை மற்றும் அவரிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் அனைத்தும் சட்டப்பூர்வமானவை. குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளில் தவறிருப்பது உறுதி செய்யப்பட்டால் சட்டத்துக்கு முன் எந்த நிபந்தனைகளும் கிடையாது. மேலும் சுரேஷ் அலிவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி அவருக்கு ஆதரவாக பேசுபவர்கள் உண்மையில் சலை மீதான அக்கறையில் பேசவில்லை. தங்களுக்கு எதிராக வரவிருக்கும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் சுரேஷ் அலிவை ஒரு பகடியாக பயன்படுத்தவே முயற்சிக்கின்றனர். இதற்கான அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சட்ட ரீதியான ஏற்பாடுகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். தனியார் விடுதியொன்றில் தங்கியிருந்த உடலியக்க மருத்துவர் ஒருவர் காரொன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சடலமானது தெல்தெனிய மருத்துவமனைக்கு அருகில் உள்ள வாகன நிறுத்துமிடத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை மாலை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் வெலிகம குருந்து கொரட்டுவ பலல பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அந்த பெண்ணின் சடலத்தை காதலன் அன்றைய தினம் இரவே காரொன்றில் ஏற்றி நேற்றைய தினம் காலை தெல்தெனிய பகுதிக்கு கொண்டு வந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த விடுதியிலிருந்து இரவு 10:30 மணியளவில் பெண்ணை தூக்கிச் சென்று காரொன்றில் ஏற்றிச் செல்லும் செயல்களை விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு பெண்ணின் மூத்த சகோதரன் நுவரெலியா காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றினை பதிவு செய்துள்ளார். பின்னர் காதலனே தெல்தெனிய காவல்துறையினருக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு இந்த தகவலை வழங்கியுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் வெளிப்பட்டுள்ளது. சந்தேகிக்கப்படும் காதலன் கண்ணருவ பகுதியைச் சேர்ந்தவர் என காவல்துறை குறிப்பிட்டுள்ள போதிலும் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை. கிளிநொச்சி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த துயர சம்பவம் கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட உமையாள்புரம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஜாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் நிதர்சன் எனும் 35 வயதுடையவரே உயிரிழந்துள்ளார்.
உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்றைய அகழ்வின் போது மனித எலும்பு கூட்டுத் தொகுதியொன்றின் இடுப்பு பகுதியில் இரும்பு வடிவிலான பொருள் ஒன்று அடையாளம் காணப்பட்டு முக்கிய சான்று பொருளாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான வளாகத்தில் அமைந்துள்ள இப்புதைகுழி தொடர்பான 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 27ஆம் நாள் அகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து அப்பொருள் நுணுக்கமாக தூய்மைப்படுத்தப்பட்டு இந்த வழக்கின் 120வது சான்று பொருளாக இலக்கமிடப்பட்டுள்ளது. நேற்றைய அகழ்வு பணிகளின் போது புதைகுழியிலிருந்து உடைந்த நிலையில் வளையல் ஒன்றும் தென்பட்டுள்ளது. எனினும் அது முழுமையாக தூய்மைப்படுத்தப்படவில்லை. இன்று அந்த வளையலை சீரான முறையில் சுத்தம் செய்து சான்று பொருளாக அகழ்ந்தெடுப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொட்டகலையில் திம்புள்ள பத்தனை காவல்துறை அதிகாரிகள் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நகரில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் நேற்றைய தினம் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க சென்ற அதிகாரிகளே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து குறித்த காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக திம்புள்ள பத்தனை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் பிற காவல்துறை அதிகாரிகள் குழு ஒன்று அங்கு வந்தபோது அவர்களும் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான மோதலில் ஈடுபட்ட 3 பேரும் தாக்கப்பட்ட 2 காவல்துறை அதிகாரிகளும் கொட்டகலை பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொட்டகலை நகரில் நடந்த மோதலை தொடர்ந்து அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் குறித்த மோதலை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பிற்காகவும் தலவாக்கலை, லிந்துலை மற்றும் நானுயா காவல் நிலையங்களிலிருந்து கூடுதல் காவல்துறை குழுவினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட திட்டமிட்ட இனப்படுகொலையின் அசைக்க முடியாத சாட்சியாக செம்மணி மனித புதைகுழி உருவெடுத்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். தமிழர்கள் மீது புரியப்பட்ட இந்த இனப்படுகொலையை சர்வதேச சமூகம் இனியாவது ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதையே இந்த புதைகுழியிலிருந்து மீட்டெடுக்கப்படும் 80 தொகுதிகள் உலகுக்கு புதை சாற்றுகின்றன என்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைகுழியில் மிக குறுகிய நாட்களுக்குள் 380 மனித எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்படுகின்றன. இங்கு இன்னும் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களின் எலும்பு தொகுதிகள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என பலராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சர்வதேச சமூகம் இந்த விடயத்தில் உடனடியாக தங்களின் மேலான கரிசனையை செலுத்த வேண்டும். எத்தனையோ இழப்புகளை சந்தித்து இன்று வரை ஏமாற்றப்பட்டு வரும் தமிழ் மக்களுக்கான உண்மையான நீதியை பெற்றுத் தருகின்ற ஒரு அணையாத சுடராகவும் தமிழ் மக்களுடைய நீதிக்கான ஒரு பிரதான திறவுகோலாகவும் குறித்து செம்மணி அமைய வேண்டும் என்பது எங்களின் பலத்தை எதிர்பார்ப்பாகும் எனவும் தெரிவித்தார்.